தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கத்தின் சார்பாக எங்கள் மாநில சிறப்பு தலைவர் திரு கு பாலசுப்ரமணியன் அறிவுறுத்தலின்படி மாநிலம் முழுவதும் 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் முக்கிய நோக்கமே திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் அறிக்கையில் கூறியபடி தனித்துறை, இரண்டாவது அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் பொட்டலமாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் ஆண்டு ஊதிய உயர்வு 5 வருடங்களுக்கு முன்னால் போடப்பட்டது. 5 வருடம் முடிந்து இன்னும் ஊதிய உயர்வு வழங்கப்படாமல் உள்ளது. அதற்கு ஒரு ஐஏஎஸ் தலைமையில் ஒரு குழு அமைத்து எங்களுக்கு ஊதிய உயர்வு அமுல்படுத்த வேண்டுமாய் இந்த போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த கைரேகை பிரச்சனை தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்களுக்கும் நியாய விலைக்கடை பணியாளர்களுக்கும் மிக பெரும் சவாலான பிரச்சனையாக உள்ளது. இதை சரி செய்து தமிழ்நாடு அரசு கைரேகை வைத்தவுடன் பொருள் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரெண்டாவது, எடைத்தராசுடன் பிஓசி இயந்திரத்தை இணைத்து பொருள்கள் வழங்க வேண்டும் என்று உத்தரவு போட்டுவிட்டு அமல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நபருக்கு பொருள் வழங்குவதற்கு குறைந்தபட்சம் 25 நிமிஷம் செலவாகிறது. ஒரு நாளைக்கு 20 குடும்ப அட்டைகளுக்கு மேல் பொருள்கள் வழங்க முடியாத சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. இதை கவனத்தில் கொண்டு இந்த அரசாங்கம் இதற்கு முற்றுப்புள்ளி வைத்து எங்களது சங்கத்தை அழைத்து பேசி இதற்கு தீர்வு காண வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் 3 நாட்கள் தொடர் வேலை நிறுத்தம் செய்து ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டிருக்கிறோம். எஸ். பாஸ்கரன், மாநில செயலாளர், தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கம், நாகப்பட்டினம் மாவட்டம்.